யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கீங்களா? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு வரும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இத மீகா 5:2 சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல அந்த வசனம் அது பிரதிபலிக்கு. ஆமென். நம்ம என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆளும் பிரபு ராஜா. ஆமா, எப்ராத்தானப்பட்ட பெத்தல நீதான் ஆயிரங்களுக்கு சரிதா இருந்தாலும் இஸ்ரவேல் ஆளும் பிரபு ராஜா உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று மீகா 5:2 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் நிறைவேறுதல் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 1 முதல் 6 வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனத்தின் நிறைவேறுதல் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல 1 முதல் 6 வரை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலே சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பிறகு எல்லோரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆள போகும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இவரு என்னது? யூதர்களுக்கு ராஜா. ஆமென். அப்படிதானே? ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் யூதர்களுக்கு ராஜா இல்ல, அவர் உலகத்துக்கே ராஜா. ஆமென். நீங்க சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 9வது வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 11-15 படிச்சா அவர் உலகத்தின் ராஜா. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீது எங்கும் ராஜாவா இருப்பார். அப்பொழுது கர்த்தர் பூமி எங்கும் அவர் ராஜாவாக இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். ஒரே ராஜா தான். அவருடைய நாமம் ஒன்றாய். அப்ப பாருங்க, ஒரே ராஜா. இன்னைக்கு எத்தனை ராஜா இருக்காங்க? ஆமென். நாட்டுக்கு நாட்டு ராஜா, வீட்டுக்கு வீடு ராஜா, எல்லாம் ராஜாக்களா போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரே ராஜா இயேசு ராஜா மாத்திரம்தான். அது வெளிப்படுத்தல் 11-15 படி அன்றைக்கு நடக்கும். அந்தி கிறிஸ்துவும் கள்ள கிறிஸ்துவும் சர்ப்பமும் பிடித்து எங்க தள்ளுவாரு? அக்கறையும் கந்தங்க எரியிற கடல்ல தள்ளிட்டு 1000 அரசாட்சி. ஆமென். அவர் ராஜாவா இருப்பா. அவர் ராஜாக்களுக்கு ராஜா. ஆமென். ஆனா நித்தியத்துல அவர் நித்திய ராஜா. வேற ஒருத்தர ராஜா இருக்கவே மாட்டார்கள். ஆமென். அவர் ஒருவர் மட்டும்தான் ராஜா. ராஜானா இயேசு ராஜா மட்டும்தான் ராஜா. வேற யாரு ராஜா கிடையாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதனுடைய தீர்க்கதரிசிகள் இதை என்ன சொன்னார்கள் என்றால், சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிப்போமா? சகரியா புஸ்தகம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இல்லம்மா, இதோ உன் ராஜா. ஆமென். இதோ என் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அப்போ சீயோன் குமாரத்திக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ராஜா உன்னை ரட்சிக்கிறவர். சீயோன் குமாரத்தியே நீ களிகூறு.
சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து களிகூறு, ஏன்னா உன் ராஜா உன்னை ரட்சிக்க வருகிறார். கைகளை வைத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உன் ராஜா உன்னை என்ன எதுக்கு வராரு? ரட்சிக்க வருகிறார். ஆமென், அல்லேலூயா. உன் ராஜா உன்னை ரட்சிக்க வருகிறார். அதனால நீ மகிழ்ந்து களி கூறு. அப்போ அந்த மகிழ்ந்து களி கூறுதல் தான் யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அத. ஆமென், ஸ்தோத்திரம். குருத்தோலைகளை குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு வரும்படி புறப்பட்டு ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப பாருங்க, இந்த ஜனம் எல்லாம் நல்ல கவனத்தில் எடுத்துக்காங்க. என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், அவருக்கு ஓசன்னா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப இஸ்ரவேலின் ராஜா, அப்ப யூதருக்கு ராஜாவானாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறினாரு. இனி உலகத்துக்கே இயேசு ராஜா. ஆமென். அப்புறம் நித்தியத்துல ஒரே ராஜா தான், இயேசு ராஜா மட்டும்தான் நித்தியத்துல இருப்பார். மீதி யாரும் ராஜாவா இருக்க மாட்டாங்க. ஆமென். ஒரே ராஜா இயேசு. பரலோகத்திலும் பூமியிலும் ஒரே ராஜா இயேசு. அவர் ராஜாதி ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்க என்ன சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? ஓசன்னா. ஓசனானா என்ன தெரியுமா? ஓசனாங்கிற வார்த்தை சீரிய மொழி. சீரிய மொழிக்கு அது தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஓசன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு ராஜாவே எங்களை இப்பொழுதே ரட்சியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இயேசு ராஜாவே எங்களை, இஸ்ரவேல் ராஜாவே எங்களை இப்பொழுதே ரட்சியும். ரட்சியும்னா என்ன அர்த்தம்? ரட்சியும், ரட்சிப்புனா விடுவித்தல். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஆவிக்குரியபடி சிந்திக்காம மாம்சத்துப்படி சிந்திச்சாங்க. ரோமர்கிட்ட இருந்து இவர் ராஜா நம்மளை விடுதலை செய்வார்னு சொல்லி எழுத்தின்படி அவங்க பார்த்தாங்க. அவர் எழுத்தின்படி வரல, அவர் ஆவின்படி வந்தாருன்னு பாய்க்கிறோம். அவர் மேசியானா ராஜான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். எங்கள் மேசியாவே எங்களை ரட்சியும். எங்கிட்ட இருந்து? இந்த ரோமர்கிட்ட இருந்து. இந்த ரோமர் எங்களை ஆளுகை, இவர்கிட்ட இருந்து எங்களை ரட்சியும். ஓசன்னா எங்களை ரட்சியும். ஆனா நமக்கு ரட்சிப்புனா என்ன அர்த்தங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புனா விடுவித்தல். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம். இன்னும் கோபத்திலிருந்து ரட்சிப்பு இல்ல, கசப்பு வெறுப்புல இருந்து ரட்சிப்பு இல்ல, குற்றப்படுத்திலிருந்து ரட்சிப்பு இல்ல, குணமாக்கப்படல. இன்னும் ஒருத்தர் குற்றப்படுத்துறோம், குறை சொல்றோம், கோல் சொல்றோம், இன்னும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரட்சிப்பு இல்ல. போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து பூரண விடுதலை இல்ல. ஆகவே இந்த ஜனங்களை சொல்றாங்க, எங்களை ரட்சியும். ஓசன்னா இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று பொருள். எப்போ? இப்பவுமே எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். அந்த ஜனங்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணினார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலின் ராஜாவே எங்களை ரட்சியும். அத ஓசனான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓசனான்னா எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். எங்களை விடுவித்தருளும். சோத்திரம். இந்த ரோமர் ஆட்சியிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று என்ன செய்தார்கள்? அவர்கள் இஸ்ரவேல் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், இஸ்ரவேல் ராஜாவே எங்களை ரட்சியும் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. சத்தமோர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இப்படி ஆர்ப்பரித்த ஜனம் திரும்ப எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? இந்த ராஜாவை எப்படி ஆர்ப்பரித்தார்கள் என்று நீங்கள் யோவான் சுவிசேஷம் கொஞ்சம் அப்படியே 19வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 15 to 20 வரை வாசிங்க. இதே ஜனம்தான் அப்படியே ஆர்ப்பரித்தார். பாருங்க.
அவர்கள் இவனை அகற்றும் அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். ஆ, அதற்கு பிலாத்து பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா அங்க என்ன என்றான். சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜாவே, எங்கள் ராஜாவே, எங்களை விடுவியும், எங்களை ரட்சியும், எங்கள் ரட்சியும் என்று சந்தோஷத்தோட ஆர்ப்பரித்த அதே கூட்டம் இப்ப என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு பிலாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். வாசிங்க. அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்பட்ட கபாலாசலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேற 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவுமாக சிலுவையில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போட்டு விட்டான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடினால் யூதர்கள் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்கு, லத்தி பாஷைகளில் எழுதப்பட்டு இருந்தது. போதும், 20 ஆண்டு முடிஞ்சது இல்ல, அதோட போதும். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் இவன் சொன்னான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாக்கிறோம். அப்ப இந்த சனம் இயேசு பவனி வரும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், இயேசுவே எங்களை என்ன செய்யும், ரட்சியும் அப்படி சொன்னாங்க. இப்ப இந்த சனம் சொல்லுது, அவன் கேட்கான், உங்கள் ராஜா யாரு? உங்கள் ராஜா யாரு? இயேசு. இவரை நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவங்க எப்படி சொல்லி ஆர்ப்பரித்தார்கள்? சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ ரட்சியும் என்று சொல்லி ஆர்ப்பரித்த அதே ஜனம் இப்போ சிலுவையில் அறையும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். அந்த சரியா தப்பாம்மா? சரின்னு சொல்றவங்களை கைகளை வைத்துங்க, தப்புன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க, தப்புன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க, நல்லா உயர்த்துங்களா. ஒன்று என்ன தலையா போப்பது தெரியலன்னா நான் உங்களை திருத்த போறேன், அவ்வளவுதான். 2க்கு இந்த கை வைத்தாத, நடுநிலையாளருக்கு கை வைத்துங்க, எதுக்குமே கை வைத்தாத கை வைத்து நடியா போ. நான் சொல்லுவேன், அந்த சனம் சொன்னது கரெக்ட். கைகளை வைத்தவர் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு சிலுவையில் மரிக்காது இருந்தால் உனக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்காது. அந்த சனம் போராடி அவரை விடுதலை, அவன் ஏற்கனவே சாத்தான் பிலாத்து மனைவி மூலம் ஒரு சொப்பனத்தை கொடுத்து என்ன பண்ணான்னு அவரை விடுதலை செஞ்சிடறான். இப்போ இயேசு விடுதலை ஆயிருந்தால் நீ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பலவீனத்திலிருந்து, போராட்டம் பிரச்சனையிலிருந்து, பொல்லாத கோபத்திலிருந்து, பொல்லாத எரிச்சலிருந்து நீ விடுதலை அடைந்திருக்க மாட்டாய். அதனால அந்த ஜனம் சொல்லுங்க, கரெக்டு தான், சிலுவையில் அறையும். இயேசு சிலுவையில் மரிக்காதிருந்தால் உனக்கு விடுதலை கிடைக்குமா? உனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? உனக்கு மீட்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவர் சிலுவையில் என்ன செய்யணும்? அப்பனா இயேசு தப்பிச்சுக்க வழி எவ்வளவோ இருந்துங்க. இயேசுவை கொல்லுறதுக்கு எங்கெல்லாம் கொண்டு போனாங்க? பெரிய மலையில் கொண்டு போய் தள்ள பார்த்தாங்க. அவங்க கைக்கு அவர் என்ன பண்ணாரு? மறைஞ்சு போயிட்டார். கல்லால் அடிச்சு கொல்ல பார்த்தாங்க, அதுக்கு அவரு. ஆனா இவர் மரணம் எப்படி? சிலுவையில மரிக்கணும். எங்க மரிக்கணும்? சிலுவையில் ரத்தம் செஞ்சு மரிக்கணும். நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அவர் மரணம் அடைய வேண்டும், பாவத்துக்கு அவர் மரிக்க வேண்டும். அதுக்காகத்தான் இயேசு பிறந்தான்னு பார்க்கிறோம். ஆகவே அந்த ஜனங்கள் சொன்னது சரி, தோத்திரம். அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? எங்களை ரட்சியும், எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். தோத்திரம். புரியுதுங்களா? உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து, புரியுதுங்களா? எங்களை என்ன செய்யும்? ரட்சியும். இஸ்ரவேலின் ராஜாவே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் வேண்டினார்கள். ஆமென். அங்கே தேவ சித்தத்தின்படி அந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இதுவரைக்கும்? ஆமாண்ணா, நபரு 5 அப்ப 2 மீனை சாப்பிட்டதுங்க. ஆமே என்ன செஞ்சாங்க?
குருடனுக்கு கண்ணை திறந்தவன், எல்லா நன்மை செஞ்ச அந்த சனம் அவரை என்ன செஞ்சது? சிலுவையில் அறிய செய்து. பொல்லாத சனம் தான் சொன்னாங்க. ஆனா நான் சொல்றேன் அது நல்ல சனம். அல்லேலூயா, சோத்திரம். அப்பனா நான் சொல்றேன், இயேசுவை விடுதலை பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம எங்க தான் போவோம்? அங்கே எரியுது பார் அக்கினி கந்தம், அங்கதான் போயிருக்கும். இப்ப அதுக்கு தப்பிக்கிறது தான் எங்க வந்திருக்கோம்? இயேசு உனக்கு பதிலா அவ சிலுவையிலே மரித்தா. உன் பாவத்துக்காக, உன் மீறுதலுக்காக, உன் அக்கிரமத்துக்காக, உன் அநியாயத்துக்காக, உன் அசுத்தத்துக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். உன் பாவம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது. தோத்திரம். அதனால சொல்லப்பட்டார். அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசுவை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து என்ன செய்தார்கள்? இவன் இஸ்ரவேலின் ராஜா என்று அதுல ஏன் எழுதி போட்டான்? ஆமென். எழுதி ஏன் போட்டான்? ஏன்னா சகரியா 9:9 சொல்லுகிறது, ஆமே சோத்திர, சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா உன்னை ரட்சிக்கும்படி வரார். எப்படி வராரு? ராஜாவாக உன்னை ரட்சிக்கும்படி வருகிறார். ரட்சிக்கிற ராஜா சிலுவையில் தொங்கி நம்மளை ரட்சித்தார். இயேசு ராஜா நம்மளை என்ன செஞ்சார்? ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்மளை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துற தேவன் நல்லவர். மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல 2வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம், 18, 26 அது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர் ராஜா, இயேசு ராஜா, ராஜாதி ராஜா அப்படின்னு அந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதும் அவர் ராஜாதி ராஜா என்று அதில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவன் யோவான் சுவிசேஷம் 1:49 வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:49. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்ப அவர் சொல்றமா, என்ன சொல்றாமா? நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னான். அப்போ யோவான் சுவிசேஷம் 12:13 சொல்லுகிறது, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நீர் இஸ்ரவேலின் ராஜா, நீர் இஸ்ரவேலின் ராஜா. அப்போ இஸ்ரவேலின் ராஜா இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு மட்டும் ஒரு ராஜா இல்ல, உலகத்துக்கே அவர் ராஜா. ஆமென். உலகத்துக்கே அவர் என்ன செய்தார்? ராஜா என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறதுன்னு பார்க்கிறோம். ஒரு கூட்டம் கர்த்தரை என்ன செய்கிறது? பரியாசம் பண்ணுகிறதுன்னு பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல 39 42 வரை படிச்சா ஒரு கூட்டம் அவரை பரியாசம் பண்ணுது. ஒரு கூட்டம் அவரை என்ன செய்து நக்கல் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அதுல அந்த ஒரு வசனம் படிக்க, வசனம் சொல்ல நேரம் இல்லை, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. மத்தேயு 27வது அதிகாரத்துல 39 42 வரை படிச்சு பாருங்க. அதுல கர்த்தரை தலையை துலுக்கி அது பயங்கரமா அதுல எழுதப்பட்டிருக்கிறது. பரியாசம் பண்ணி அவரை என்ன செய்தார்கள்? அவரை தூசித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 42வது வசனம் மட்டும் வாசிங்க. மற்றவர்களை ரட்சித்தான், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணியமில்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானார், இவன் இஸ்ரவேலின் ராஜாவானார். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எப்படி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் இருக்குன்னு பார்க்கிறோம். சனம் அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து ஒரு காரியத்தை குறித்து பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் நீங்க 23வது அதிகாரத்துக்கு அப்படியே திருப்புங்க. அதுல இருக்க சில காரியங்களை பார்த்து அப்படியே கர்த்தருடைய நாமத்துல ஆமே இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரத்துல 35 38 வரை வாசிங்க. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும்
என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து நீ யூதரின் ராஜாவானால் பாருங்க, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்து எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. போதும். அப்ப பாருங்க, எப்படி நீ யூதரின் ராஜான்னா என்ன செய்ய? உன்னையே ரட்சித்துக்கொள். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பரியாசங்கள் அந்த இடத்துல இருக்குன்னு பாய்க்கிறோம். நீங்க அடுத்தல 2 பேர்ல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான் பாருங்க. 39வது வசனத்தை வாசிங்க. அதுலயே தான் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, உன்னையும் ஒருத்தன் சொல்றான். என்ன சொல்றான்? என்ன அறையப்பட்டவர்கள் ஒருத்தன் என்ன சொல்றான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இன்னொருத்தன் என்ன சொன்னான்? மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் நீ தண்டனைக்கு உட்பட்டவன், நீ பாவம் செஞ்சவன், பாவத்துக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறா, நீ அநியாயத்துக்கு தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறா, நீ என்ன கொஞ்சம் சாக போறா. ஆனா இப்படிப்பட்ட நேரத்திலும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம நியாயப்படி என்ன செய்யறோம்? தண்டிக்கப்படுகிறோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? திருடி இருக்கோம், கொலை பண்ணிருக்கோம், பொய் சொல்லியிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். ஆகையால் நம்ம என்ன செய்யறோம்? நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். அப்ப நம்ம செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனைய அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்று நடப்பிக்கவில்லை. இவர் எந்த பாவமும் செய்யலையே, இவர் எந்த அநியாயமும் செய்யலையே, இவர் எந்த மீறுதலும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு என்ன செஞ்சான்? பாவம் செய்தவன் என்ன செஞ்சான்? கடிந்து கொண்டு அவன் என்ன செஞ்சான்? அவன் இகழ்ந்தான். அவன் என்ன செய்யறான்? கடிந்து கொள்ளுகிறான். அதான் பைபிள் சொல்லுது, பாவம் செய்தவனை எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள். இந்த காலத்துல கடிந்து கொள்ளுதுன்னா கசக்கும், அப்படித்தானே? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்த சகாயம் என்று சடிதியில் நாசம் அடைவான் பாய்க்கிறோம். அப்ப கடிந்து கொள்ளுதல வெறுக்க கூடாது. சோத்திரம். கடிந்து கொள்ளுது என்ன செய்யக்கூடாது? வெறுக்க கூடாதுன்னு பாய்க்கிறோம். சோத்திரம். நீதிமான் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயா எடுத்துக்கோ, அது உனக்கு ஆசீர்வாதம் என்று பாய்க்கிறோம். ஆகவே என்ன பண்ணான்னா, ஒருத்தன் கர்த்தரை இகழ்கிறான், ஒருத்தன் இகழ்ந்தவனை இன்னொருத்தன் சொல்றான், டே ஆமா கடிந்து கொள்ள என்ன சொல்லி கடிந்து சொல்றான்? தப்பு பண்ண நம்ம நியாயப்படி தண்டிக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, அவர் எந்த தப்பும் செய்யவில்லையே, அவரை இகழ்கிறாயே, உனக்கு பயம் இல்லையா? ஆமென். அவரை இகழ்கிறாயே, உனக்கு பயம் இல்லையா? நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டு இருந்தோம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறா? எப்படிப்பட்ட சூழ்நிலை? மரண தண்டனை பெற்று சாக போறா. சாகிற தருவாயில இருக்கிற பொழுதோ ஆமென், அவர் எந்த தவறும் செய்யாமல் இருக்கிறவரை நீ இகழ்கிறாயே என்று அவனை ஒரு என்ன செஞ்சான்? கொட்டான்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட அவன் விட்டுட்டு அடுத்தலாம் என்ன பண்ணா பாருங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் சிலுவையிலிருந்து நிறைய பேசல. ஒருத்தன் இகழ்றான், ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை அவன் பாவ உணர்வு அடைகிறான், குற்ற உணர்வுனால் இருக்கிற. உண்மைதான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், தண்டிக்கப்படுறேன். பாவம் செஞ்சு தண்டிக்கப்படுறவன் அதை சற்றாகிலும் என்ன செய்யல? நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், தண்டனை கிடைச்சிருக்குன்னு சற்றாகிலும் அவனுக்கு என்ன செய்யல? உணர்வு இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை இகழ்றான்னு பாய்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் உணர்வில்லாத இருதயம் இருளடைஞ்சு போச்சுன்னு பாய்க்கிறோம்.
அப்போ அப்படிப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, ஊழியத்துக்கு வருவது, அவர்கள் அதை நகைப்பார்கள். என்ன ஜெபம், என்ன பக்தி, என்ன ஆராதனை, என்ன ஊழியம் என்று சொல்லுவார்கள். இவர்கள் இந்த கெட்ட கள்ளன் லிஸ்ட்ல இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால புகழ்கின்ற இயேசுவை இகழ்ந்து அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவரையும் பார்க்கிறோம். கர்த்தாவே, இயேசுவே, நீர் என்னை ரட்சிக்கிற ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். நீர் என்னை ரட்சிக்கிற ராஜா, நான் உம்மை இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். நீர் என் பாவத்திலிருந்து, என் சாபத்திலிருந்து, என் மீறுதலிலிருந்து, என் அநியாயத்திலிருந்து, என் அக்கிரமத்திலிருந்து எல்லாவற்றிலும் நீர் என்னை ரட்சிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அந்த லூக்கா 19வது அதிகாரத்துல சகையு ஆண்டவர் சந்திக்கிறான். அப்போ ஆண்டவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாகவே அவரை வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே, நான் யார் இடத்தில் அநியாயமா வாங்கினது உண்டனால் நாளத்தனையா திரும்ப விடுகிறேன். இப்ப இந்த கள்ளன் அப்படி நான் விட்டுறதான் ஆண்டவரே. அப்ப அவன் சொல்றான், அவன் ஆண்டவர் சொல்லவே இல்லை அந்த அநியாயத்தை குறித்து சொல்ல. இந்த கள்ளனையும் சகையும் வச்சு பாருங்க. சகையிட்ட போய், சகையு நீ அநியாயக்காரன், நீ அக்கிரமக்காரன், நீ மீறுதல் பிடிச்சவன், நீ பாவத்துக்கு உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லல. சகையை பத்தி சொல்லல. இந்த கள்ளனையும், 2 கள்ளனையும் பத்தி எதுவுமே அவர் பேசல, எதுவுமே பேசல. ஆனா இந்த கள்ளன் என்ன சொல்றான்னா, சகையு போல அறிக்கை பண்ணுகிறான். என்ன அறிக்கை பண்றான்? நான் அநியாயக்காரன், அம்மே, நான் என்னக்காரன், அக்கிரமக்காரன். சோத்திரம். அறிக்கை பண்றான். என்னை ரட்சிக்க இயேசுவே உம்மால் முடியும், உம்மால் ஆகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிக்க வந்த ராஜா இயேசு. அப்போஸ்தலர் 5:31 சொல்லுகிறது, அவர் ரட்சிப்பின் ராஜா, ரட்சிப்பின் அதிபதி என்று வேதம் சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, ஆண்டவரே, நீர் என் ராஜா, என் இரட்சகர். ஆமென். நீர் என் ராஜா, என் இரட்சகர், என் ரட்சிப்பின் தேவன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ரட்சிப்பு நமக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும். ரட்சிப்பு நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ரட்சிப்பு நமக்கு அமைதியை கொண்டு வரும் பார்க்கிறோம். தோத்திரம். ஆனா அந்த இகழ்ந்த கள்ளன் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாத இடத்துக்கு போனான். ஆனா இயேசுவை புகழ்ந்து, அம்மே, பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு, இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்ன கள்ளன் சந்தோஷமா எங்க போனான்? பரதேசிக்கு போனான். கைகளை வைத்தராலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரதேசத்தில் இருந்தான் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ஒரு கள்ளன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், ரட்சிக்கப்படுகிறான். ஒரு கள்ளன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறான், பரதேசியை இழந்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்படுகிறான் பார்க்கிறோம். இங்கேயும் ஆக்கினை, அங்கேயும் ஆக்கினை. அப்ப இயேசுவை மறுதலிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள் ரட்சிப்பை இழப்பார்கள், இரட்சகரை இழப்பார்கள். அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே போய் தள்ளப்படுவார்கள். அதனாலதான் எபிரேயர் 2:4 சொல்கிறது, இவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து, இவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம், அம்மே, வெள்ளினாலும் பொன்னினால் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிப்பு. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கல்லா, நீ அந்த ரட்சிப்பை குறித்து அசட்டை பண்ணினாய். ஒருத்தன் அசட்டை பண்ணான், ஒருத்தன் அசட்டை பண்ணல. அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா கவலை? இன்னைக்கு இந்த கவலை கிடையாது. ஆண்டவரே, எங்க வீட்டில் உள்ள கணவன் ரட்சிக்கப்படலை, என் மனைவி பிள்ளை ரட்சிக்கப்பட, சொந்த பந்தம் ரட்சிக்கப்பட. இந்த ரட்சிப்பை குறித்து யாரும் செத்த பேரை பார்த்துக்கலாம். ரட்சிப்பை குறித்து யாரும் கவலைப்படுறது கிடையாது. அவன் கவலை எல்லாம் என்ன தெரியுமா? சிலிண்டர் இல்லை, தட்டுப்பாடுல இருக்கு,
சிலிண்டர் இல்லாத நாளைக்கு முடிய போகுது. நான் அடுத்த நாள் என்ன பண்ணேன், விறகு வாங்கவா என்ன வாங்கவா, இதுதான் கவலை. நாளை தினத்தை குறித்து கவலை இதுதான். கர்த்தர் சொல்லியிருக்கார், நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாதா, கவலைப்பட. உடலுக்காகவும் உணவுக்காகவும் சரீரத்துக்கும் என்ன செய்யாதா, கவலைப்படாதான், கவலைப்படாதான். இவைகளை குறித்து கவலைப்படாதா. இயேசு சொல்லியிருக்க, இதை குறித்து கவலைப்படாதா. நீ கவலைப்படுற எதுக்கு கவலைப்படணும்? மார்த்தாளை போல இவைகளை குறித்து கவலைப்படாதா. நீ எதை குறித்து கவலைப்படணும்? இன்னும் என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படலையே. ஆமென், அல்லேலூயா. அந்த கவலை வேணும். ஏன்னா அவங்க ஒரு என்ன தண்டனைக்கு போறாங்க? நிரந்தர தண்டனை, நித்திய தண்டனை. அக்கினியும் கந்தகம் எரிகிற ரட்சிப்பில்லைன்னா எங்க போவோம் ஒரு மனுஷன்? கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் இரட்சகரை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இரட்சகரை நீ என்ன சொல்ல நிராகரித்தால் எங்கதான் போவா? நரகம்தான் போவான்னு பாய்க்கிறோம். நரகத்துக்கு தான் போவான்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன்னு பாய்க்கிறோம். ஆகவே இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாதுங்கிறார். தண்டனைக்கு என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாதுன்னு சொல்றான்னு பாய்க்கிறோம். அதனால யோவான் சொல்லிட்ட வந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே. எப்படி மனம் திரும்ப வகை காட்டினவன் யார்? மனம் திரும்ப வந்து ஜனத்தை பார்த்து சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே, அக்கினி கந்தகம் எரிகிற கடல் அந்த கொடிய தண்டனைக்கு உங்களை தப்புவிக்க வழிகாட்டினவன் யார்? ஆமென், ஸ்தோத்திரம். இது குருத்தோல ஞாயிறா இருந்தாலும் இன்னைக்கு கொடுத்துற சாப்டர் கர்த்தர் என்னன்னா, நம்மை ரட்சிக்கும் இயேசு, அவரை நிராகரிச்சிராத, அவரை ஏற்றுக்கொள், அவரை என்ன செய்ய ஏற்றுக்கொள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துற. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 27 இருந்து 34 வரை நீங்க படிச்சு பார்த்தா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மே ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அம்மே தோத்திரம். அந்த 27 வாசிங்க பார்க்கலாம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை பாருங்க. இவன் இங்க அந்த அஸ்திவாரம் அசைஞ்சது, கதவெல்லாம் திறந்தது, கைதிகளாம் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. இது வரைக்கும் சிறைச்சாலைக்காரன் எப்படி இருந்தான்? நித்திரை, அது வரைக்கும். அப்போ இதெல்லாம் அவனுக்கு என்ன செய்யாது? அஸ்திவாரம் அசைஞ்சது அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. கட்டுகள்லாம் அவிழ்ந்தது தெரியாது, கதவெல்லாம் திறந்தது அவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்பதான் அவன் எழும்புறான் பாருங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே. நீ உனக்கு என்ன செய்து கொள்ளாதா? கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே. நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. அங்க சொல்ல எல்லாரும் ஓடிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் என்ன சொல்றான்? நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம். சரி, அவனை தற்கொலைக்கு நேரா போற மனுஷன் அவன் என்ன செய்யறான்? தடுக்கிறான். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடுக்கிறான். நாங்கள் எல்லோரும் எங்கதான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி. அப்போ நடு ராத்திரி நடக்குது பாருங்க. ஓடி வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, இப்போ பவுலுக்கு முன்னாங்க இந்த சிறைச்சாலை அதிபதி என்ன செய்யறான்? நடுங்கிறான். இப்ப இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 9:6 இயேசு கிறிஸ்து பவுலை சந்திக்கும் போது பவுல் என்ன செஞ்சான்? நடுங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவன் நடுங்கி திகைத்து. யாரு? பவுல். இப்ப இவனுக்கு முன்னால யாரு நடுங்கி திகைக்கிறா? சிறைச்சாலைக்காரன் நடுங்கி நினைச்சிரான். அப்ப அவன் சொல்றான், ஐயா நல்லதா போச்சு, இப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல? நாங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள்.
மேலும் ஆ, ராத்திரியில் அந்நேரத்திலே தானே ம், அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் ம், அவருடைய காயங்களை கழுவினான். ம். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாம் நைட்டே நடக்குது. ரட்சிப்பு நைட்டு, விடுதலை நைட்டு, ஞானஸ்தானம் நைட்டு, ராவிருந்து ரைட், எல்லாம் நைட்லயே நடக்குன்னு பாக்க. ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். இப்ப விசுவாசித்தான் வீட்டார் அனைவரும் மன மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு மனமகிழ்ச்சியா இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் யோவான் 12:13 சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல், அதாவது இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர். அப்ப கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேல் ராஜா, அந்த கர்த்தருடைய நாமம்னு சொல்ற. அப்போஸ்தலர் 4:12 வானத்திலும் பூமியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாம ரட்சிப்படைய வேறொரு நாமம் கொடுக்கப்படல. அந்த நாமம் அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். சரி, அப்ப பாருங்க, இதுல சொல்லப்பட்டிருக்காது. அப்ப இஸ்ரவேலின் ராஜா, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அப்ப கர்த்தருடைய நாமம், அந்த நாமம் தான் ஆமென் ரட்சிக்கும். அப்ப சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? எங்களை ரட்சிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். அப்போ அந்த நாமத்தை நீங்க என்ன செய்ய? விசுவாசி. அந்த நாமம் என்ன? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப இயேசுவின் நாமம் நம்மளை எதிலிருந்து விடுதலை செய்யுது? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, செய்வினிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, ஆமென், எல்லாவற்றிலிருந்தும் இயேசுவின் நாமம் நம்மளை விடுவிக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்படுறா? அக்கினி கந்தகம் எரியிற கொடிய தண்டனையிலிருந்தும் இயேசுவின் நாமம் நம்மளை விடுவிக்கிறது. உன்னை விடுவிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை என்ன செய்? புகழ்ந்து பேசு, இகழ்ந்திராதா. அந்த நாமத்தை உயர்த்தி பேசு. இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தை விசுவாசி. அவன் விசுவாசித்தான். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆமென். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையா இயேசு கிறிஸ்துக்கே. அப்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டு குடும்பமா ஞானஸ்நானம் எடுத்துடணும். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, கிறிஸ்தவம் இருக்க மாட்டாங்க. குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் அப்படியே வருமா? முழு குடும்பத்துக்கு நாமக்காரர் கர்த்தர். முழு குடும்பத்துக்கு நாமக்காரர் யாரு? கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய முழு குடும்பத்துக்கு நாமக்காரர் யாரு? கர்த்தர். ஆனா அங்க ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தால் அவன் எங்க போயிருவான்? கொடிய தண்டனை, அக்கினி கந்தகம் எரியிற கடலுக்கு போவான். அப்ப முழு குடும்பம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட நீ விசுவாசி. நீ என்ன செய்ய? விசுவாசி. பேதுரு பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் என்ன செய்யறான்? ஐயா, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள், நாங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் என்ன எடுங்க? ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுத்து எத்தனை பேரு? 3000 பேர். 3000 பேர் எங்க சேர்க்கப்பட்டார்கள்? சபையில் சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். எங்க வந்துடணும்? ரட்சிக்கப்பட்ட அனுதினம் கர்த்தர் எங்க சேர்த்தார்? சபையில சேர்த்தார். சபையை எடுத்துக்கொள்ளதான் இயேசு வரப்போகிறார். இயேசு எதுக்கு வரப்போறார்? சபையை எடுத்துக்கொள்ளதான் கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார்? தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கு எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி.
அப்ப சபைக்குள்ள வந்தா சபையை எடுத்துக்கொள்வார். அந்த சபையாருக்கு கர்த்தர் எதை கொடுக்காரு? நித்திய ஜீவனை கொடுக்கார். எந்த நாமத்தை விசுவாசிக்கும் போது? இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது உனக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். ஆமென். ஒன்னு நித்திய நரகம், இல்லைன்னா நித்திய ஜீவன். நீ ஏன் டிசைட் பண்ணிக்கோ. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்னது? நித்திய ஜீவன். ரட்சிக்கப்படாதவன் நித்திய நரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய நரகம். ஆகவே நம்ம ரட்சிக்கப்படாவிட்டால் நம்ம எங்க தான் போவோம்? இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் என்ன ரட்சிப்பு, என்ன பிச்சுப்புன்னு இருந்தா ரட்சிப்புவாவது பிச்சிப்பு அது அம்மே அக்கினி கந்தம் எரியிற கடல்ல போனப்பதான் தெரியும். ஒருத்தன் சொன்னான் ஒரு லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல, என்ன ரட்சிப்பே, ரட்சிப்பாது பிச்சு போவானா. அப்புறம் நரகத்துல போய் இருந்துட்டு, ஆண்டவரே நான் வேதனைப்படுறேன். என் சகோதரர்கள் ரட்சிக்கப்படாம எங்க இருக்காங்க? பூமியில இருக்காங்க. எந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது. நான் ரட்சிப்பு இல்லாம இங்க வந்து நான் அவதிப்படுறேன். அவர்களை எப்படியா ரட்சிக்கப்பட்டு எங்க வந்துடணும்? எங்க வந்துடணும்? பரலோகத்துக்கு வந்துடணும். நான் ரட்சிப்பாது பிச்சிப்பாதுன்னு கல்லணை போகல இகழ்ந்தேன். இப்போ நான் கல்லணை போல என்ன செஞ்சிடறேன்? அக்கினினால என்ன செய்யறேன்? வேதனைப்படுறேன். வேதனை நிறைஞ்ச இடம், தாகம் நிறைஞ்ச இடம், பசி நிறைஞ்ச இடம், ஐயோ ஐயோ என்று கதறுகிற இடம். இந்த இடத்துக்கு என் குடும்பம் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு என் சொந்தம் வரக்கூடாது, இந்த இடத்துக்கு என் சகோதரன் வரக்கூடாது. என் தகப்பனே ஒருவரை அனுப்பி அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரும்படி நீர் உதவி செய்யும். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரட்சிப்புன்னா உங்களுக்கு அவ்வளவு சீப்பா இருக்குது. இன்னைக்கு கவலையற்று இருக்கிறாய். ஆனா கவலையற்று இருந்த ஒருத்தங்க கதறான். எங்க இடத்து கதறான்? எங்க இடத்து கதறான்? அக்னி கடல்ல இருந்து கதறான். என்ன இல்ல அவனுக்கு? ரட்சிப்பு இல்ல. அப்ப ரட்சிக்கப்படாத எங்க போவாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் மகிழ்ந்து பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி. அப்ப நித்திய மகிழ்ச்சி இருக்க இடத்துக்கு ரட்சிக்கப்பட்டு போயிருவாங்க. நித்திய கந்தம் அக்னி எரியிற கடலுக்கு ரட்சிக்கப்படாதவர் போவார்கள். இதான் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவருக்குள்ள கர்த்தர் வச்சுட்ட ஒரு காரியம். அப்போ இந்த உலகத்துக்கு இயேசு எதுக்கு வந்தார்? கர்த்தர் ஒரு பெரிய மதத்தை ஸ்தாபிக்க வரல, பெரிய நிறுவனத்தை ஸ்தாபிக்க வரல, பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு இயேசு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பெரிய கட்டடம் கட்ட, பெரிய மார்க்கத்தை நிறுவ வரல, ரட்சிக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க வந்தார். எப்படி வந்தார்? ராஜாதி ராஜாவாக வந்தார். ஆமே. இந்த ராஜாவை நீ ஏற்றுக்கொண்டால் ரட்சிக்கப்பட்டு எங்க போயிருவா? பரலோகம் போவா. பரலோகத்தில் கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்து நீ என்னென்றைக்கும் கர்த்தரோடு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமா நிறைஞ்சிருப்பார். ஆமேன். அல்லேலூயா. இதுக்கு தாயா அந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஆமேன். அப்போ அவரை விசுவாசி. யாரை விசுவாசிக்கணும்? நீ ரட்சிக்கப்படனா யாரை விசுவாசிக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கிருபையினாலே, எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமா, நம்ம ரட்சிப்பு அது தேவனுடையது, அது ஈவு, அது இலவசம். அது இலவசம்னு பாய்க்கிறோம். நீ நான் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு பாய்க்கிறோம். தீத்து 3:5 வாசிங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். உன்னுடைய கிரியினால் அல்ல, என்னுடைய குறியினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால், கிருபையினாலே அவர் ரட்சித்தார். ஆமென். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18வது 10 முதல் 2 பேரும் போனான். ஒருத்தன் ரொம்ப பெர்ஃபெக்டா சொன்னான். ஒருத்தன் சொன்னான், என்ன சொன்னான்? வானத்துக்கு
தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் ம். தன் மார்பிலே அடித்துக்கொண்டு அடித்துக்கொண்டு தேவனே தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். ஆ, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் ஆ. தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம பாவம் சோத்தரிக்கிறோம், நிவர்த்தி ஆக்குறது இயேசு கிறிஸ்து நாமம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம், அது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை விசுவாசி, உன் பாவம் உனக்கு நிவர்த்தி ஆகும். அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்வாய். நீ ரட்சிக்கப்படுவாய். நீ அதிலிருந்து மீட்கப்படுவாய். அதிலிருந்து விடுவிக்கப்படுவாய். அந்த கொடிய தண்டலிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட யாரு? அதுக்குத்தான் அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒருவரும் கெட்டு எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எங்க வரணும்? பரலோகம் வரணும். இதுக்குத்தான் என்ன செய்தார் என்றால், இயேசு ராஜாதி ராஜாவாக இரட்சகராக அவர் கழுதின் மேல ஏறி வரும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஒசன்னா, இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய நாமத்தில் சோத்தரிக்கப்பட்டவர், எங்களை ரட்சியும். என்ன ரட்சியும்? எங்க வீட்டை ரட்சி, எல்லாத்தையும் ரட்சியும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளை, இந்த குருத்தோலை ஞாயிறுல உங்க குடும்பத்துல யார் யார் ரட்சிக்கப்படலையோ இப்ப எல்லாம் எழும்புங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, எழும்புங்கெல்லாம். நீங்க யார் உங்க வீட்டுல பக்கம் அக்கம் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ நீங்க இப்ப நினைங்க, கர்த்தர் அவங்கள, ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத யாரு குடும்பத்துல யார் யாரோ இன்னும் என் சகோதரன் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கிறது, என் சகோதரனுக்காக நான் வேண்டுதல் செய்ய போகிறேன். இப்பொழுது எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா.